வழக்கமா ஒரு வேட்டி சட்டை போட்டுட்டு ஒரு 50 பேர் பின்னாடி நடக்க முன்னாடி போக அப்படிலாம் இல்லாம ஒரு சாதாரண சாமானியனா நம்மளோட எழுந்து எல்லாரோட இணைந்து செயல்பட போறாரு நான் நினைக்கிறேன். அவரே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, மண் சார்ந்த விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. மேல டெல்லியில் இருக்கிற தலைவர்களுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. உதாரணத்திற்கு இந்த மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துறதுல 2029-30 தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ 9ஆம் வகுப்புக்கு வர ஜனவரியில அடுத்த வருஷம் தொடங்க போறேன்னு சொல்றீங்களான்னு ஒரு கருத்தை தெரிவிச்சார். உடனே நம்ம ஊடகம் என்ன பண்ணாங்க, மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை அப்படின்னு நம்ம எல்லாம் போட்டோம். இப்ப இந்தி படிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை, ஆனா இந்தி எல்லாரும் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்திய 52,000 பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நம்ம யார் கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதுக்காக இந்தி வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அவங்கவுங்க படிப்பு சார்ந்து, அவங்க குடும்ப சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படி சில நிலைப்பாடுகளை மண் சார்ந்து எடுக்க வேண்டியது இருக்கும். மேகதாதுல கர்நாடக பாரதிய ஜனதா ஒண்ணு நினைக்கலாம், ஆனா நம்மால் ஆதரிக்க முடியாதுல்ல. இங்க நம்ம சார்ந்த நம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்புக்காக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திதான் ஆக வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம பிராந்திய உணர்வோடு, தமிழர் என்ற அடையாளத்தோடு, இந்தியன் என்ற பெருமிதத்தோடு நான் செயல்படுத்துவேன் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நயனா நாகேந்திரன் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அப்படித்தானே சொல்ல முடியும். அவர் சொல்லியிருக்கிறத பத்தி நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? எல்லாரும் போறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அதான் சொன்னேன், அண்ணாமலை எனக்கு யாருன்னே தெரியாது நான் கட்சியில சேரும்போது. அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்தில் ஒரு முறை நான் இருக்கும்போது அங்க மதிய நேரத்தில் வந்தார். அவங்களோட நான் சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். அவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தார், ரொம்ப சாதாரணமான மனிதர் இருந்தார். அப்ப கூட எனக்கு அவர் தான் அண்ணாமலை, ரஜினி சொன்ன அண்ணாமலைங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. அப்புறம் அவரோட பேசிட்டு என்னை கொண்டு ஒரு ஆபீஸ்ல டிராப் பண்ணுங்கன்னாரு. என் கார்ல கூட்டு போய் டிராப் பண்ணேன். அன்னைக்கு அந்த அறிமுகம், அந்த பழக்கம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், மற்ற நியமன தலைவர்கள்லாம் 3 ஆண்டுகளை எண்ணிக்கொண்டு 3 ஆண்டுகளுக்குள் என்ன செய்ய வேண்டும் அதை முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அடுத்து மறுபடியும் ஒரு தலைவர், மறுபடியும் ஒரு தலைவர்னா தமிழ்நாட்டில் எப்படி சார் மாற்றம் கொண்டு வர முடியும்? ஏதாவது ஒண்ணு இவங்க சொந்தமா யோசிச்சா கூட செயல்படுத்த முடியாது. அதனால நம் தமிழ் மண் சார்ந்து தமிழ் மக்கள் உணர்வோடு ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைச்சு அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். பேசிய கருத்தை தான் நான் திருப்பி பிரதிபலிக்கிறேன். அதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருக்கலாம்னு நினைக்கிறோம். திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு அடிப்படை வெற்றியை உருவாக்கணும்ல. அண்ணாமலை மகனை இப்ப தலைவர் பதவி கொண்டு வந்தா நீங்க சொல்லலாம். அண்ணாமலையே உருவாக்க போறாரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஒரே குடும்பத்துல எம்பி எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டியிலே இன்னைக்கு அதான சொல்லியிருக்கிறாரு. ஒரு குடும்பத்துல ஒருத்தரே எம்பியா இருக்கணும், அடுத்து 5 முறை எம்பி, 6 முறை எம்பி, 4 முறை எம்எல்ஏ, அதெல்லாம் மாத்தணும்னு சொல்றாரு. இருக்கலாம், பாஜக இருக்கலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் யாரையும் நாங்க செட் பண்ணல, யாரெல்லாம் வரணும்னு பேசல. இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய கட்சி பணியை நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில கூட திரு நயனா நாகேந்திரன் அவர்களோடு நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான கூட்டத்தில் நானும் பங்கேற்று தான் வந்திருக்கேன்.